Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் உள்ள மணல்மேல்குடி ஒன்றியத்தின் கடற்கரை மீனவ கிராமமான பொன்னகரத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 2017 அரசு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. அப்போது வகுப்பறை கட்டடங்கள் இல்லாததால் நடுநிலைப் பள்ளியின் 3 வகுப்பறைகளை பயன்படுத்தினர். ஒரு அறையை கணினி ஆய்வகமாகவும் மற்ற 2இல் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பயிலவும் ஒதுக்கினர். மீதமுள்ள மாணவர்கள் விரைவில் கட்டடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மரத்தடியை வகுப்பறையாக்கினர். 8 ஆண்டுகள் கடந்தும் ஒரு கழிவறை தவிர வேறு கட்டடம் எதுவும் கட்டப்படவில்லை. இருப்பினும் மாணவர்கள் தொடர்ந்து 6 பொதுத் தேர்வுகளில் சாதனை படைத்தனர். வெயிலிலும் மழையிலும் குழந்தைகள் அவதிப்படுவதை பொறுக்க முடியாத பெற்றோர்கள், அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், அரசியல்வாதிகளை சந்தித்து மனு அளித்தும் பலனில்லை. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் பள்ளிக்கு நிலம் வாங்க உதவினார். ஆனால் சில பிரதிநிதிகள் எனக்கா ஓட்டு போட்டீர்கள் என கேட்டதால் மனம் நொந்த பெற்றோர்கள் தாங்களே நிதி திரட்டி 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 வகுப்பறைகளை கட்டினர். ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு தற்காலிக தகர கொட்டகை அமைத்து கொடுத்தனர். இருந்தும் நிரந்தர கட்டடம் இல்லாததால் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை புறக்கணிக்க முடிவெடுத்தனர். இது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட கல்வி அதிகாரிகள் பொன்னகரம், கோட்டைப்பட்டினம், திருநாளூர் தெற்கு உள்ளிட்ட பள்ளிகளுக்கு விரைவில் வகுப்பறைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். நக்கீரனில் வீடியோவாக இச்செய்தி வெளியானதால் அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அருணா முதன்மை கல்வி அலுவலரிடம் விவரம் பெற்று தேர்வு புறக்கணிப்பதை தடுக்க உத்தரவிட்டார். முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் பள்ளி நிர்வாகத்துடன் பேசி விரைவில் கோரிக்கை நிறைவேறும் என உறுதியளித்தார். அறந்தாங்கி கல்வி அலுவலர் ஜெயந்தி பள்ளிக்கு நேரில் சென்று 60 மாணவ மாணவிகளை தனி வேன்களில் மணல்மேல்குடி தேர்வு மையத்திற்கு அனுப்பி வைத்தார். அதிகாரிகள் விரைவில் வகுப்பறைகள் கட்டப்படும் என உறுதியளித்ததால் பெற்றோர்கள் மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பினர். ஆனால் மீண்டும் தாமதமானால் அடுத்த கல்வியாண்டில் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என எச்சரிக்கின்றனர். அதிகாரிகள் விரைவில் அறிவிப்பு வெளியாகி பள்ளிகளுக்கு கட்டடம் கட்டப்படும் என உறுதியாக கூறுகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.